இந்த மோட்ரு பேரிங் போயிடுச்சு, ஆயில் சீலும் போயிடுச்சு. தண்ணி எடுக்கவே இல்லை. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒன்றாலும் தண்ணி எடுக்கல. வீட்டிலே மாத்திரம் பாருங்கள். 8 9 ஸ்கேனர் போட்டு ஃபஸ்ட் லீஃபை கட்டணும். பேக்கில் இருக்கிற எண்டு கப்பு இதுவும் கேட்கணும். ஆயில் சீல் போட்டால் தண்ணி எடுக்காதுங்க. எவ்வளோ நேரம் போனாலும் தண்ணி எடுக்காது. பம்புலேருந்து தண்ணி சொட்டிச்சுன்னா அது ஆயில் சீல் தான் போயிடுச்சு. பெட்ரூம் வச்சு லைட்டாக தட்டணும். வேகமாக தட்டினா அதை காது உடச்சிக்கணும். பொறுமையாக லைட்டாக சுற்றி 3 பக்கத்துலேயும் லைட்டாக தட்டணும். லைட்டாக பொறுமையாக செய்யணும். வேகமாக தட்டினா உடச்சிக்கணும். அப்புறம் திருப்பி காயிலோட கோருக்கும் பம்போட கோருக்கும் ஒரு பஞ்சு வச்சுருந்தேன். 2 மார்க் பண்ணிடணும். திரும்பி போடும்போது மாற்றி போட்டுருவோம். அதுக்காக கரெக்டாக மார்க் பண்ணிட்டா திரும்பி செட் பண்ண ஈஸியாக இருக்கும். சும்மா லைட்டாக தட்டினீங்கன்னா அது வந்துடும் காயில். ஆயில் சீல் போனதுனால தண்ணி உள்ள காயில் உள்ள போயிடுச்சு. காயில் எதுவும் ஆகலை. நல்ல வேலை. ரொம்ப தண்ணி வந்திருக்கு கோர் விழைக்கு. பேரிங் வழியாக பாருங்கள். பம்போட ஆயில் சீல் ரப்பர் சீல் இருக்கும். அந்த சீல் வழியாக தண்ணி வந்து பேரிங் வழியாக வந்து உள்ளே வந்துருக்கு. இந்த பம்புக்குள்ளே இருக்கிற ஆயில் சீல். ஆயில் சீல்னால் ஒரு 50 ரூபா இருக்கும். அவ்வளோதான். பேரிங் மாற்றும் போது கம்பல்சரி அதை மாற்றிடணும். பம்பை ஃபஸ்ட்டு கட்டிடுறோம். 3 ஸ்க்ரூ கட்டிட்டேன். பம்பை தட்டணும். சுவிட்சால் தட்டிங்கன்னா வந்துடும். அது ரெண்டு பக்கமும் தட்டுவாங்க. பம்பு சைடு நல்லா தான் இருக்குது. ஆயில் சீல் மட்டும் போயிடுச்சு. இல்லை ஆயில் சீல் போச்சு, பேரிங் போயிடுச்சு. ஆயில் சீல் எப்படி போகுதுன்னா தண்ணி இல்லாமல் ரொம்ப நேரம் ஓடக்கூடாது. தண்ணி செக் பண்ணணும். பம்பு சைடு கரெக்டாக இருந்தால் தண்ணி கரெக்டாக எடுக்கும். செக்ஷன் பக்கம் லீக் இருக்கக்கூடாது கண்டிப்பாக. இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஒன்றாலும் அந்த ஆயில் சீல் போயிடும். நெட்டை கட்டிட்டு டிம்ப்ளரை கட்டிங்கன்னா வந்துடும். டைட்டாக கட்டி துணியை வச்சு கட்டுங்க. இது த்ரெட்டு டைப் போட்டிருக்காங்க. ஒரு சிலதில் ப்ரெஸ்ஸிங் டைப்பில் இருக்கும். கட்டி பிராஸில் தான் இருக்குது. கயிற்ற சைடை பார்த்துங்க. திரும்பி மாற்றி போடக்கூடாது. கரெக்டாக பார்த்து ஆயில் சீல் உள்ளே இருக்கும். டெஸ்டர் அடாப்டர் மீட்டிங்கன்னா வரும். தனித்தனியாக தான் வரும். 2-3 பீஸாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்கும்.
என்ன பண்ணால் தண்ணி இல்லாமல் விடும்போது சூடாகி எல்லாம் ரப்பர் டைப்பில் சூடாகி இதாகிடும். தண்ணி உள்ள போகிறோம். ஒரு பீஸ் எடுத்தாச்சு, உள்ள ஒரு பீஸ் இருக்கும், அதையும் எடுக்கணும். ஷாப்டை தட்டி எடுத்துறேன் போகிறோம். ஒரு கட்டையில் தூக்கி லைட்டாக குத்துனீங்கன்னா வந்துடும். இது 2 பேரிங் இருக்குது, அதுவும் கேட்கணும். இந்த ஆயிடுச்சில் ஃபஸ்ட் எடுத்துருவோம். சீலோட செட்டு உடச்சி கூட எடுத்துடலாம். ஒன்று இழுத்தீங்கன்னா வரும், இல்லைன்னா திருப்பி வச்சு கூட ஒரு தட்டினா வந்துடும். திருப்பி ஒரு கம்பி வச்சு லைட்டாக தட்டிங்கன்னா வந்துடும். மாற்ற தான் போகிறோம், அதனால் உடச்சி கூட எடுத்துடலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. அது எவ்வளோ ரப்பர் இருக்கும், அதையும் எடுத்துடணும். ஆயில் சீலோட மொத்த செட்டு சீல்லாம் எல்லா கடையிலுமே கிடைக்குங்க. பேரிங்கும் எல்லா கடையிலும் கிடைக்கும். பேரிங் பார்த்தீங்கன்னா வந்துடும் கையால். பேரிங் இதுமாரி தட்ட முடியலன்னா பேரிங்கில் ஒரு பெட்ரூம் வச்சு தட்டிங்கன்னா வந்துடும். ஈஸியாக பெட்ரூம் வச்சு தட்டி கட்ட பாருங்க. தட்டாலே வரும், சுத்தியால் தட்டாலே வந்துடும். டைட்டாக இருந்தாலும் நீங்கள் பெட்ரூம் வச்சு தட்டிக்கலாம். ஒரு பட்டையாக இருக்கிற பொருட்கள் எதாக இருந்தால் பரவாயில்ல. காலில் லைட்டாக முட்டு கொடுத்துட்டு வச்சு வெயிட்டாக அடிச்சிங்கன்னா டக்குன்னு விட்டுருங்க. 2 தட்டு 3 தட்டு. கரெக்டாக பேரிங் வச்சு தட்டணும். அவ்வளோதான். 2 பேரிங்கு, ஒரு ஆயில் சீல். 6202 இந்த பேரிங் நம்பர். சீலிங் ஃபேனுக்கு வரும், மேலே டாப்பில் வர்ற பேரிங் தான் அது. 2ம் ஒரே சைஸ் பேரிங். 6202 வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பேரிங் விலை கம்மி தான். எஸ்கேப் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். காசு கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் எஸ்கேப். இந்த சீல் தான் அதனால தான் தண்ணி எடுக்காது, ஸ்லோவாக எடுக்கிறது எல்லாமே காரணம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கணும். தண்ணி இப்போ லைட்டாக தான் ஆயிருக்கு. ஃபுல்லாக ஆயிருந்தால் காயெல்லாம் போயிருக்கோம். ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். பேரிங் சீட்டிங் ஆகிற இடம் எல்லாத்தையும் பக்காவாக க்ளீன் பண்ணணும். சுரண்டிடுங்க எல்லாத்தையும். அழுக்கு இருக்குது எல்லாத்தையும் பக்காவாக சுரண்டிடுங்க. இதில் ஒரு ஓரிங் ஒன்று இருக்கும், அந்த பம்பு சைடில் அவுட்டரில். அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க, இல்லைன்னா தண்ணி இருக்காது, லீக் ஆகும். ஆயில் சீல் உட்கார இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்க சுத்தமாக. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பக்காவாக வாஷ் பண்ணிட்டு தான் அது மாறணும்.
க்ளீன் பண்ணியாச்சு. ஷாப்பில் முதல்ல பேரிங்கை போட்டுருவோம். ஷாப்பில் தான் போடணும் பேரிங். கப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சரி சீட்டிங் ஆகுது. பேரிங் ஃபஸ்ட்டு ஷாப்பில் ரெண்டுத்தையும் ஏற்றிங்க. கரெக்டாக பேரிங்கில் ஃப்ளாட்டாக சீட்டிங் ஆகிற மாதிரி வச்சுக்கணும். இல்லைன்னா ஷாப்ட்டு எதாக இருந்தாலும் கரெக்டாக பேரிங்கோட இன்னரில் அடிக்கணுங்க. அவுட்டரில் அடிக்கக்கூடாது, பேரிங் டேமேஜ் ஆகிடும். இன்னரில் இருக்கிற அந்த ரிங்கில் தான் அடிக்கணும். அப்போதான் அடித்தா உரைக்கும். அது அதேமாரி தட்டி 2 பக்கம் ஏற்றிக்கணும். ஃபுல்லாக ஏறிச்சுன்னா நமக்கு தெரியும் சவுண்டு டக்குன்னு இடிக்கும். ஃபுல்லாக ஏற்றி வச்சு 2 பக்கமும் ஏற்றி வச்சுட்டு இப்போ அந்த ஆயில் சீலை ஃபஸ்ட்டு அந்த ரிங்கில் பம்பில் மாட்டணும். அந்த இன்னரில் ஒரு ரிங்கு மாதிரி இருந்தில்ல ரப்பர் சீட்டு, அதே ஃபஸ்ட்டு மாற்றணும். இந்த ஆயில் சீல் வர இந்த ஃபஸ்ட்டு இந்த இருப்பார் கையாலே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போய்டும். நல்லா டைட்டாக சர்ஃபேஸ் கரெக்டாக படிக்கிற மாரி வச்சு மாறணும். கிராஸாக இருக்கக்கூடாது, டைட்டாக வச்சு அழுத்திடணும். கரெக்டாக ஃப்ளாட்டாக இருக்கணுமா போட்டாச்சு. வாலில் வச்சு சும்மா பார்க்குறேன். உள்ளே மாட்டி வச்சு அந்த பார்ட்டை ஷாப்டை எடுத்து மாட்டுவோம். ஷாப்டை மாட்டி வச்சு அடுத்து இந்த ஆயில் சீலோட காயில் மாட்டிக்குவோம். ஆயில் சீல் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். மார்க் பண்ணல பஞ்சு கரெக்டாக அதோட இந்த மார்க்கிங்கில் கரெக்டாக மாட்டிக்கலாம். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணது. கரெக்டாக வச்சு போடுங்க. காயில் கையில் அடிப்படாது. மேலே வச்சுட்டேன் வரும். கரெக்டாக எப்படி கட்டுறோன்ட்டு ஃபஸ்ட்டு கட்டும் போது எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுக்கணும். நம்ம 1க்கு 2 இடத்துல போட்டாலும் தப்பு இல்லை. பழைய மோட்டர் தான் கரெக்டாக படிஞ்சிச்சு. புது மோட்டர் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கணும்.
என்ட்டு கப்பை போட்டு நெட்டை போட்டு டைட் பண்ணுங்க. மோட்ரு வேலை முடிஞ்சது. போட்டாச்சு. ஓரிங் கரெக்டாக இருக்கணும். அது இல்லைன்னா புதுசாக மாற்றணும். நல்லா இருக்குது, அதனால் மாற்றலை. ஆயில் சீலை போட்டு அப்புறம் தான் இன்ஃப்ளர் போடணும். இன்ஃப்ளர் நல்லா டைட்டாக கொடுக்கணும். ஷாப்டை டைட்டாக பிடிச்சிட்டு இன்ஃப்ளர் நல்லா டைட் பண்ணணும். இன்ஃப்ளர் நல்லா பக்கா டைட்டாக வச்சுருங்க. டைட் வச்சுட்டு நல்லா செக் நெட்டை போட்டு டைட் பண்ண வேண்டியதான். டைட் செக் நெட்டை போட்டு ஃபேனரை போட்டு நல்லா பக்கா டைட் வைக்கணும். சுற்றிச்சுன்னா பின்னாடி போடும். பக்கம் ஒரு ஹோல்ஸ் இருக்காது, ஒரு கம்பி ஒன்று போட்டு டைட் பண்ணுறோம். பக்காவாக டைட் வச்சுங்க. ரன்னிங்கில் கயிற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடி வச்சு பம்பத்துக்கு மாட்டோம். பம்பை தட்டி கரெக்டாக ஸ்க்ரூ போடணும். பக்காவாக டைட் வச்சுட்டு கடைசியாக ஒரு செக் பண்ணிக்கலாம். மறுபடியும் சுற்றியில் ஒரு தட்டு ஃபைனலாக ஒரு டைட் பண்ணிக்கலாம். கேப் லைட்டாக இருக்க பாருங்கள். தட்டிட்டு நம்ம கடைசி ஃபைனலாக ஒரு 3 பக்கமாக தட்டிட்டு செக் பண்ணிக்கலாம். கூலிங் ஃபேனை போட்டுடலாம். கூலிங் ஃபேனை போட்டாச்சு. காசு ரொம்ப ஃப்ரீயாக கூடாது, கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கணும். பேரிங் அழிச்சிருக்குது, லைட்டாக டைட்டாக தான் இருக்கும். ஒரு ஸ்லீவ் ஒன்று இருந்தால் போட்டு விட்டோம், பழைய ஸ்லீவ். வாட்டர் போட்டால் இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்குது, ஸ்மூத்தாக ஓடுது. ஆயிடுச்சு. அந்த கை வச்சு பார்த்தீங்கன்னா தண்ணி இழுக்கிறது தெரியும்.
சரி நல்லா இருக்கும் பக்காவாக இருக்கும்